அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் நம் சபையில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் வாழ்வில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் இருதயத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் சாட்சியில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் என் வாழ்வில் நடந்த அற்புதங்களில் அவர் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். என் நடத்தையில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். என்னுடைய குணத்தில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும். அவர் இந்த வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு, இந்த கேப் கூட இருக்காது, வாசலில் நிற்க இடம் போதாதபடிக்கு ஜனங்கள் கேள்விப்பட்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் கேள்விப்பட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி இருந்த அந்த வீட்டில் அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு நிற்க இடம் போதாதபடிக்கு வாசலுக்கு முன்னும் நின்று கொண்டிருந்த வேளையிலே என்ன நடந்தது? அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது 4 பேர், அந்த 4 பேர் இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, செத்ததுக்கு அப்புறம் தூக்குற 4 பேர் இல்லை, அவன் செத்து போயிடாம இருக்கிறதுக்காக தூக்குனான் பார்த்தீங்களா, அந்த 4 பேர். இந்த 4 பேரை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 4 பேர் என்ன பண்ணாங்களா? ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? யாரை அழைத்து வந்தார்கள்? திமிர்வாதக்காரனை. திமிர்வாதக்காரன் யாரு? எந்த அசைவும் கிடையாது, இப்படி அப்படி அசைக்க முடியாது, நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது, உட்காரவும் முடியாது, அப்படியாக இருந்தவன். படுக்கையோடு அழைத்து வந்தார்கள் என்றால் அந்த படுக்கை என்பது அவனுடைய அவிசுவாசம், அந்த படுக்கை என்பது அவனுடைய மூட நம்பிக்கை, அந்த படுக்கை என்பது அவனுடைய வாழ்க்கையில் அவன் வைத்திருக்கிற விக்கிரகம், அந்த படுக்கை என்பது அவனுடைய பழக்க வழக்கம், அந்த படுக்கை என்பது அவனுடைய உடை, அந்த படுக்கை என்பது அவள் நெற்றியில் வைக்கும் பொட்டு, அந்த படுக்கை என்பது அவள் உடுத்துகிற உடை, அந்த படுக்கை என்பது பூசுகிற மஞ்சள், அந்த படுக்கை என்பது கையில் கட்டுகிற கயிறு, அந்த படுக்கை என்பது சிவப்பு கயிறு, அந்த படுக்கை என்பது மஞ்சள் சேலை. எப்படியாக இருந்தாலும் படுக்கையோடு அழைத்து வர வேண்டும்.